இப்பொழுது ஷைத்தான் டிராமா ஆரம்பமாகிறது. ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கும் செயல்கள். காட்சி 1. ஃபஜர் தொழுகை. ஃபஜர் தொழுகைக்கு தந்தை தன் மகனை மதரசாக அனுப்பும் போது மாமதே எந்திரி, ஃபஜர் தொழுகை டைம் ஆயிடுச்சு. தூங்கு தூங்கு, இன்னும் நிறைய நேரம் இருக்கு, தூங்கு தூங்கு. போங்கதா, ஃபஜருக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அப்புறம் எந்திரிச்சு தொழுகிறேன். அப்படிதான், தூங்கு தூங்கு, இன்னும் நிறைய நேரம் இருக்கு. உனக்கு கை கால் எல்லாம் அமுக்கி விடுறேன், போர்வை எல்லாம் போத்தி விடுறேன். நீ மதுசாக்கு போவே வேணாம், தூங்கு தூங்கு. முகமதே, எவ்வளோ நேரம் தூங்க? ஃபஜர் தொழுகை முடிஞ்சிச்சு, சீக்கிரமா எந்திரி. அல்லாஹ், ஃபஜர் நேரமே முடிஞ்சிச்சு. அட்டா சொல்ல பேர் நாம தூங்கும்போது டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஆஹாஹாஹா, இன்று நான் அவனை ஃபஜர் தொழுகையை தொடவிடாமல் செய்துவிட்டேன். ஃபஜர் தொழுகையை தொழுதிருந்தால் அன்றைய நாளுடைய பொறுப்பையே அல்லாஹ் அவனுக்கு ஏற்றுக்கொண்டிருப்பான். ஆனால் இவனுக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்பை நான் விலக்கிவிட்டேன். ஃபஜர் தொழுகை தான் அந்த நாளுடைய முதல் வெற்றி. ஃபஜர் தொழுகை தான் அந்த நாளுடைய முதல் அமல். அந்த நாளில் எந்த வெற்றியும் கிடைக்காமல் நான் செய்துவிட்டேன். ஆஹாஹாஹா, ஃபஜரை தவற விடுவது, இந்த உலக பாக்கியில் அனைத்தையும் இழந்து விடுவதற்கு நான் தான் காரணம். மாபெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துவேன். ஆஹாஹாஹாஹா. காட்சி 2. குர்ஆன் ஓதுதல். தந்தை வேலை செய்து முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். எவ்வளோ வேலை. சரி, இன்னைக்காச்சும் குர்ஆன் ஓதலாம், ரொம்ப நாளாச்சு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்க அத்தாவை செல்போன்ல படம் பார்க்க கூப்பிடு, சேர்ந்து பார்க்கலான்னு கூப்பிடு. யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அப்ப போய் குர்ஆன் ஓதிட்டீங்க. மக்ரிப் அப்புறம் குர்ஆன் ஓதிக்கலாம் தா. ஃபோன்ல புருஷா பாட்டுருக்காங்க தா, நீங்களும் ஒன்று சேர்ந்து பாருங்க தா. அப்படியாப்பா, வாப்பா 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். அத்தா, இந்த சீன் சூப்பரா இருக்குல்ல? பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஃபோன் பார்த்து கொண்டு இருந்ததால் மஹ்ரிப் தொழுகையும் குர்ஆன் ஓதுதல் தவறிவிட்டது. மணி 8:30 ஆகிவிட்டது. அல்லாஹ் அக்பர். என்னாச்சுதா? டைம் போறதே தெரியல. மஹ்ரிப் முடிஞ்சு இஷாவே வந்துருச்சு, நான் குர்ஆன் ஓதாம உட்கார்ந்துட்டேன். ஆஹாஹாஹா, இன்று நான் அவனை குர்ஆன் ஓத விடாமல் தடுத்து விட்டேன். இத்தனை நாளாக வேலையில் அவனை எப்படி குர்ஆன் ஓத விடாமல் தடுத்தேனோ அது போல இன்னைக்கும் தடுத்துட்டேன். காட்சி 3. தொழுகையில் அலட்சியமாக இருந்தால் 3 பேர் தொழுறாங்க. அல்லாஹ் அக்பர். இவங்க என்ன நல்லா தொழுது கொண்டிருக்கிறாங்க. இவங்க தொழுகையை எப்படியாச்சும் வழி கெடுக்கணுமே. டேய், எங்க பாருடா எலி ஓடுது, அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு. டேய், அங்க பாருடா எலி ஓடுது. டேய், தொழுகை பேசுகிறா. டேய், நீங்க 2 பேரே பேசுறீங்கடா, நான் மட்டும் பேசலடா. தொழுகையில பேசக்கூடாதுடா. ஆஹாஹாஹா, இவங்க தொழுகையை நான் கெடுத்துட்டேன். அல்லாஹ் இந்த மாதிரி யார் தொழுகையில் அலட்சியம் காட்டுகிறாரோ அவர்களுக்கு கேடுதான் என்று சொல்லியிருக்கான். இவங்களுக்கு தெரியாமலே இவங்க தொழுகையில பேசினாலே பெரிய பெரிய பாவம் அப்படிங்கிற உணர்ந்த அளவுக்கே நான் செஞ்சிட்டேன். ஆஹாஹாஹா. காட்சி 4. பொய் சொல்லுதல். தந்தை தன் மகனை மதரசாக அனுப்பும் போது
அகமதே டைம் ஆயிடுச்சு மசாக போயிட்டு வா. அல்லாவே அத்தை மாசா போசாங்களே, நான் ஃப்ரெண்டாக பால் போனாச்சனே, அத்தை லஞ்சா உருமாட்டாங்களே, என்ன செய்யலே? உங்க அத்தா கிட்ட மதரசா போறேன்னு போய் சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பார்க்கில் போய் ஜாலியாக விளையாடு. பார்க்குக்கு பக்கத்தில் தானே மதரசா இருக்கு. மதரசா விடுற நேரமாக பார்த்து வீட்டுக்கு வந்தது அத்தாக்கு தெரியவா போகுது? ஆமாம்ல, அத்தை போய் போகலாம். மாசா போட்டாண்டா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ஆஹா, ஈஸியா போய் சொல்லி வச்சிட்டனே. எனக்குள்ள இவ்வளவு திறமையா? நெருப்பு எப்படி விறகை தின்னுமோ அது போல பொய் ஈமானை தின்று விட்டது. அவன் பெரும் பாவத்தை செய்து விட்டான். அவன் அவங்க அத்தாவை ஏமாற்றி விட்டான். அவன் முனாஃபிக்குன் ஆகிவிட்டான். காய்ச்சஞ்சி புறம் பேசுதல். ஃப்ரெண்ட்ஸ் பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நல்லா எழுதி கொண்டு இருக்கிறாங்க. இவங்கள வழி கெடுக்கணுமே, புறம் பேச வைப்போம். டே நம்ம லைஃபே சீரியஸாக எடுக்கலடா. ஆமல சீப் எல்லாம் அசைமண்டி அசைமல தந்துருக்காங்க. சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா? ஓ பண்ணாமே. சே, அவன் இன்னைக்கு வரலையா? உங்க கேங்ல இருக்க அந்த ஹீரோ. நீ யாரா? அதான்டா லேட்டா வர சீன் போடுறா உங்க ஃப்ரெண்டு தாண்டா. டேய் சொல்ல போனா அள்ளி கொஞ்சம் டிராமா பேசிட்டாண்டா. ஆமாண்டா, நான் பிஸி சொல்லிட்டு எல்லாம் வேண்ட எஸ்டப்பட்டாண்டா. ஆமாண்டா. சிரிங்க, இதான் எனக்கு சாப்பாடு. ஒரு முஸ்லிம் இல்லாதப்ப பிற முஸ்லிமை பற்றி புறம் பேசுவது அவர்களை மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களை இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்ய வச்சுட்டேனே. காட்சியாறு அனைத்து சைத்தாலும் ஒன்று கூடுதல். சொல்லுங்க சிரிங்கடலாம். என்ன சைத்தான்களே, இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன விஷயம்? நாங்க இன்னைக்கு நிறைய பேரை வழிக்கு எடுத்துட்டோம். அதை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தலைவரே. அப்படியா? சரி சொல்லுங்க, நானும் சந்தோஷமா ஆகுறேன். நான் இன்னைக்கு ஒருத்தவனை ஃபஜர் தொழுகையை தொட விடாமல் செஞ்சிட்டேன். அப்புறம் 3 பேரை தொழுகையில வழிக்கு எடுத்துட்டேன் அரசரே. நான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு குரான் ஓதணும்னு நினைச்சவனை குரான் ஓத விடாம தடுத்துட்டேன். இன்னொருத்தவனை பொய் பேச வச்சிட்டேன் தலை. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. சரி நீ என்ன பண்ண சொல்லு. நான் இன்னைக்கு 3 பேரை புறம் பேச வச்சிட்டேன் தலைவரே. நல்ல காரியம் பண்ணியிருக்க, சூப்பர். நீங்கள் 3 பேரும் நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தவனை தொழுகை விடாமல் பண்ணிட்டீங்க, ஒருத்தவனை புறம் பேச வச்சிட்டீங்க, ஒருத்தவனை குரான் ஓதி நன்மை பெறணும்னு நினச்சவனை குரான் ஓதாமல் தடுத்துட்டீங்க. நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. ஹா 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 ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடகத்தின் நோக்கம். இந்த நாடகத்தின் மூலம் ஷைத்தான் மனிதர்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்கிறான் என்பதை பார்த்தோம். ஷைத்தான் என்பவன் இப்லீஸின் சந்ததி ஆவான். மனித இனத்தையே கண்ணுக்கு தெரியாமல் அழிப்பதே மிக முக்கியமான பணியாகும். மனிதர்களை சிலரை வழிகெடுப்பேன் என அல்லாஹ்விடம் கூறினான். இன்னும் அவன் கூறுகிறான், மனிதர்களை முன்னும் பின்னும் வந்து வழிகெடுத்து கொண்டிருப்பேன். நீ அவர்களை பெரும்பாலரை உனக்கு நன்றி செலுத்துவதை காண மாட்டாய் என்று கூறினான். இரத்த நாணங்களில் ஓடக்கூடியவன் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நிலைவை மறக்க செய்பவன், தொழுகின் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துபவன், பெற்றோருக்கு மாறு செய்ய வைப்பவன், பொய் சொல்ல வைப்பவன், இது போன்ற தவறுகளை செய்ய வைப்பவன், இது எல்லாம் செய்து நம்மை நரகத்தில் தள்ள முயற்சிப்பான்.
ஆனால் யார் அல்லாஹ் நினைவை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களை ஷைத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா ஷைத்தான் சூழ்ச்சியில் இருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு பெரிய ஒத்துழைப்பாக இருந்த உஸ்தாதாமார்கள் நிறைய எஃபெக்ட் போட்டு இந்த பிள்ளைங்களை எப்படியாவது என்ன செய்யணும். நானே ஆரம்பத்தில் சொன்னேன், உஸ்தாதா நடத்தணுமா, நம்ம பசங்களாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டேன். மாஷா அல்லாஹ் இவ்வளோ ஒரு அருமையாக பண்ணதுக்கு உஸ்தாதாமார்கள் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லா அஹ்சனுல் ஜஸா என்று நிர்வாகத்தின் சார்பாக சொல்கிறோம். ஓகே.